இந்த வாழை மரத்துக்கு பேர் கொம்பன் வாழை. இது நாட்டு வாழையிலே ஒரு தரம் கொம்பன் வாழை. பாருங்கள், அதோடைய பழத்தை பார்த்தாலே காயை பார்த்தாலே தெரியும் கொம்பன்கிறது. பச்சி போடுறதுக்கு நல்லாயிருக்கும், பழத்துக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், கொம்பன் வாழை கொம்பு மாதிரி இருக்கு பாருங்களேன். நல்லா பெரிய கொம்பா எவ்வளோ தண்டி இருக்கு பாருங்க. இன்னும் நான் பறக்கும்ல, இன்னும் 2 மடங்கு காய்க்குமா? ஆனால் நல்லா இடைவெளி இருக்கு பாருங்க பழம். அதனால தான் இது விலை பரவாயில்ல. கொம்பன் வாழை காய் பச்சிக்கு தான் அதிகமாக. என்ன பச்சிக்கு குழம்புக்கு சிப்ஸு போடுவாங்களா? சரி, கொம்பன் வாழை. எப்படி ஒரு தாரோடைய விலை 500 ரூபாயா? ஆனால் அதில் குறையாதானே சீப்பு இருக்குது. 1 2 3 4 5 சீப்புக்கு பார்க்க 8 சீப்பு 500 ரூபாயா? பரவாயில்லையா? அப்படி போனால் 10 நல்ல லாபம். ஒரு காய் 5 ரூபா குறையாத்தான் தெரியுது. ஆனால் நிறையா காய் இருந்ததுனால உங்களுக்கு 100 காய் இருந்தால் போதும்ல, 500 ரூபா சரியா போச்சுல. 475 ரூபா கொடுத்தான். 475 ரூபா. அந்த கமிஷன்காரங்களுக்கு நீங்கள் செத்தாலும் அதில் கமிஷன் வேணும் அவனுக்கு. கமிஷன்லேயும் உள் கமிஷனா? உள் கமிஷனா எப்படி? 5 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்றுருவாங்க அங்கேயே பக்கத்தில். நம்மகிட்ட ஏமாத்திடுறது, ஒரு ரூபா அடிச்சிடுறது. இப்போ பச்சை மிளகா கொண்டு போகிறோம், நம்மகிட்ட 30 ரூபா, அவன் விற்கிறது 50 ரூபா. 30 ரூபாய்க்கு 50 ரூபா. ஆனால் நமக்கு 30 ரூபாய்க்கு தான் கமிஷன் கொடுப்போம். அதில் இது பண்ணிக்கிடுவோம். அப்போ அவனுக்கு 20 ரூபா லாபம் இருக்குல்ல. 21 ரூபா லாபம் அடிச்சிடும். 30 ரூபா.